திராவிட மாடல் ஆட்சியை குறை கூற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஏவாவேலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தில் 1505 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது என்றும், மேலும் 328 பாலப்பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். விடியாத எடப்பாடி ஆட்சியில் முடிக்காமல் விட்டு சென்ற நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த 38 ரயில்வே மேம்பாலங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடியாத எடப்பாடி ஆட்சியில் மட்டும் 7 பாலங்கள் கட்டி உடனே இடிந்து விழுந்த வரலாறும் உண்டு. கட்டும்போதே இடிந்த கடலூர் சிங்காரத்தோப்பு பாலமும் உண்டு. விழுப்புரம் தளவானூர் தடுப்பணையும் இடிந்து விழுந்தது உண்டு. உதாரணத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையத்தில் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலமும், படவேடு ராமர் கோயில் சாலையில் கமண்டல நதி மேல் கட்டப்பட்ட பாலமும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதையெல்லாம் மறந்து எதிர்க்கட்சித் தலைவர் தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் என்று அமைச்சர் ஏவாவேலு சாடியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் சாலைகள், பாலங்கள் தரம் வாய்ந்ததாக கட்டப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நிலையிலும் தரக்கட்டுப்பாடு பொறியாளர்கள் தரத்தினை சோதிக்கின்றனர் என்று ஏவாவேலு தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக நெடுஞ்சாலைத்துறையையும் பொறுப்பில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட மாடல் ஆட்சியினை குறை கூற எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்று அமைச்சர் ஏவாவேலு குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியை குறை கூற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஏவாவேலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தில் 1505 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது என்றும், மேலும் 328 பாலப்பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். விடியாத எடப்பாடி ஆட்சியில் முடிக்காமல் விட்டு சென்ற நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த 38 ரயில்வே மேம்பாலங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடியாத எடப்பாடி ஆட்சியில் மட்டும் 7 பாலங்கள் கட்டி உடனே இடிந்து விழுந்த வரலாறும் உண்டு. கட்டும்போதே இடிந்த கடலூர் சிங்காரத்தோப்பு பாலமும் உண்டு. விழுப்புரம் தளவானூர் தடுப்பணையும் இடிந்து விழுந்தது உண்டு. உதாரணத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையத்தில் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலமும், படவேடு ராமர் கோயில் சாலையில் கமண்டல நதி மேல் கட்டப்பட்ட பாலமும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதையெல்லாம் மறந்து எதிர்க்கட்சித் தலைவர் தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் என்று அமைச்சர் ஏவாவேலு சாடியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் சாலைகள், பாலங்கள் தரம் வாய்ந்ததாக கட்டப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நிலையிலும் தரக்கட்டுப்பாடு பொறியாளர்கள் தரத்தினை சோதிக்கின்றனர் என்று ஏவாவேலு தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக நெடுஞ்சாலைத்துறையையும் பொறுப்பில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட மாடல் ஆட்சியினை குறை கூற எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்று அமைச்சர் ஏவாவேலு குறிப்பிட்டுள்ளார்.